இந்த மாலை வேளையில் ஆண்டுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆழமான தேவையான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். இது வழக்கமாக கேட்குற ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் போல இல்லை. இட்ஸ் அ பைபிள் ஸ்டடி. எதற்கு ஆண்டவர் நம்மை படைத்தார் என்று அறிந்து கொண்டு, அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒரு நோக்கமில்லாத ஒரு கிறிஸ்தவனாக ஒரு மனிதன் வாழ முடியாது. பொதுவாக உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சு இப்படி ஆகணும், இதை செய்யணும், இப்படி ஆகணும், இதை அடையணும்னு நினைப்பாங்க. லட்சியம்பாங்க, உயர்ந்த லட்சியம், கோல்ஸ். அது நல்லது. ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவருக்கு நம்மளை பற்றி ஒரு லட்சியம் இருக்கு. அதுதான் கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம். ஒரு கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம், என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார். அப்போ வேதத்தை படிக்க படிக்க தான் அது தெரிஞ்சுக்கிறோம். கொலோசையர் 1:16 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படும். 4 வார்த்தை தான். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். எவ்ரிதிங் ஃபார் ஹிம் அண்ட் பை ஹிம், பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். இதைத்தான் கற்றுக்கொண்டு வருகிறோம். நிறைய பாடங்கள் படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில், ஒரு நியூசிலாண்டில் ஒரு சர்ச்சில் எல்லா வருஷமும் வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த 40 நாள் ஜபம்னா இந்த புஸ்தகம் தானா? இந்த புஸ்தகம்தான். நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. ஒவ்வொரு வருஷமும் அந்த முதல் 40 நாளில் ஒரு போதகர் குடும்பம் அவங்க முதல்ல படிச்சிருவாங்களாம் இந்த புஸ்தகத்தை. வேதத்தை படிக்கிறோம். அந்த வேதத்துக்குரிய விளக்கங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கு. 1000 வசனங்கள் இதில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்குது. நம்ம ஊர்களில் கொஞ்சம் படிப்பு குறைவு, பெர்சன்டேஜ், அந்த படிப்பு சதவீதம் குறைவு. ஸோ எல்லாருக்கும் புரியாட்டாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுருக்கமான செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இதை நம்ம சுருக்கி பேசுகிறேன். ஆனால் வீடுகளில் இருக்கிறவங்க புஸ்தகங்களை படித்து யூ கேன் டெவலப். நீங்கள் அதில் வளரலாம். நீங்கள் நல்லா வளரணும்னா சொல்லுவாங்க, அ லீடர் must be a reader. Reading சொல்கிறோம்ல, reading, leading. A leader must be a reader. If you want to be a leader, you must be a reader. வாசிக்கணும். நல்லா வாசிக்கிற ஆளாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அறிவு வளரும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஜீசஸ் மெச்சூர்ட்னு போட்டிருக்கு. மெச்சூரிட்டிங்கிறாங்க தெரியுமா? இயேசு அதிகமாய் விருத்தி அப்படின்னா தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். எல்லாத்திலையும் விருத்தி அடைந்தார், டெவலப் ஆனார். ஞானத்திலும் வளர்த்தியிலும், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல, ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் எல்லாத்திலையும் அதிகமாய் விருத்தி, இன்க்ரீஸ். ஜீசஸ் இன்க்ரீஸ், ஜீசஸ் மெச்சூர்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே அப்படி வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பைபிளில் வளரணும்னு நிறைய வசனம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமா தினமும் நம்ம படிக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானவைகள். அதை அறிந்து கொள்ள எவ்வளவு நம்ம பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். நான் ஒன்றும் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே, நான் நல்லா இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எல்லா ஆசீர்வாதத்தோடு இருந்தேன்னா அதுதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நினைச்சேனே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு பொருட்களை எனக்கு சேர்த்தேன் என்பதை விட எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதை வைத்து நான் எவ்வளவு சேவை செய்தேன். பரலோகம் அப்படித்தான் பார்க்கிறது. நீங்கள் எவ்வளவு சேர்த்தீர்கள் என்பதை வைத்து உலகம் உங்களை பெரிய ஆள்னு சொல்லும். காரு, வீடு, பணம், சொத்து, படிப்பு, பட்டம், பேருக்கு பின்னால் இவ்வளவு நிலைமை, டிகிரி, நம்மளை மதிப்போட கூப்பிடுறது, இதை வச்சு உலகம் நம்மளை பெரிய ஆள் சொல்லும். உலகம் நம்முடைய பொருட்களை வைத்து மதிப்பிடுகிறது. நம்முடைய பதவியை வச்சு மதிப்பிடுது. பரலோகம் உங்கள் சேவையை வைத்து தான் மதிப்பிடுது. பரலோக கண்ணோட்டம் வேற.
பரலோகம் உங்க சேவை. நீங்க பிறருக்கு எவ்வளவு சேவை செய்தீர்கள்? அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்தோம்? ஏன் இயேசு நீங்க பூமிக்கு உப்புன்னு சொன்னாரு? ஏன் ஆண்டவர் இயேசு நீங்க பூமிக்கு வெளிச்சம்னு சொன்னாரு? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சால்ட் ஆஃப் தி எர்த். ரெண்டுமே பிறருக்கு தான். லைட் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தும், சால்ட் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தும். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லிவிங் ஃபார் அதர்ஸ். கிறிஸ்டியன் லைஃப்னாலே இட்ஸ் ஃபார் அதர்ஸ். மற்றவர்கள். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸோட தீமே ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டத்தில், அந்த தீமே அதர்ஸ் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதர்ஸ், பிறர், மற்றவர்கள். இயேசுவை போல பிரகாசிக்கணும், ஊழியம் செய்யணும், இப்படிலாம் வைக்கிறோம் பாருங்க. ஒரு கான்ஃபரன்ஸ்ல, பெரிய ஒரு லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல டைட்டில் என்ன தெரியுமா? தீமே அதர்ஸ், மற்றவர்கள். மற்றவர்கள். என் சிந்தனை ஃபுல்லா இருக்க வேண்டியது மற்றவர்கள். இயேசு கிறிஸ்து காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒன்றை தனக்கென்று செய்தாரா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவர் காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி வரைக்கும் பிறருக்காகத்தான் வாழ்ந்தார். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஜீசஸ் லிவ் ஃபார் அதர்ஸ். எதை செஞ்சாலும் இன்னைக்கு யாருக்கு எதை செய்யலாம், யாருக்கு எதை செய்யலாம்? இயேசு பிறருக்கு என்ன செய்யலாம்? நன்மை செய்கிறவராய், சொல்லுங்க வசனம், சுற்றி திரிந்தார். இயேசு சுத்தினதெல்லாம் நன்மை செய்யதான். எங்க போனாலும் நன்மை தான், எங்க போனாலும். சோ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் இயேசு பிறருக்காகவே வாழ்ந்தார். நான் வாழ்வது உமக்காகன்னு பாடலாம். அந்த உமக்காக என்பதை மக்களுக்காக வாழ்ந்துதான் காட்டணும். நான் வாழ்வது அது உமக்காக. எப்படி வாழ்வோம்? நான் வாழ்வது உமக்காக என்ன செய்யறோம்? பரிசுத்தமா இருந்தா அவருக்காக வாழ்றோமா? நல்ல ஜபம் பண்ணா அவருக்காக வாழ்றோமா? பைபிள ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிச்சா அவருக்காக வாழ்றோமா? அதுவல்ல அவருக்காக வாழ்வது. அவருக்காக வாழ்வது என்பது நீ மக்களுக்காக வாழ்வது. பிறருக்காக வாழ்வதுதான் அவருக்காக வாழ்வது. அப்ப நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், அதான் பைபிள்ல போட்டுருக்கு, கண்ட சகோதரிடத்தில், சொல்லுங்க, அன்பு கூறாதவன். அப்ப டெய்லி நம்ம பார்வை பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன விதத்துல உதவி செய்யலாம். ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதர் புஸ்தகத்தில் இருக்கு, 351வது பக்கம். நான் சொல்றது ஜான் வெஸ்லின்னு எழுதிக்கிட்டு நீங்க புக்கை ரெஃபர் பண்ணலாம். ஜான் வெஸ்லி, அவருடைய லட்சியம் என்ன தெரியுமா? ஜான் வெஸ்லி லட்சியம், எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம். ஒன்னொன்னா சொல்றேன். ஜான் வெஸ்லியினுடைய லட்சியம், இங்கிலாந்து தேசத்தை அசைத்த பெரிய தேவ மனிதர். என்னதான் புக்கில் இருந்தாலும் நீங்க 2 லைன் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். இது ஒரு பைபிள் ஸ்டடி. எழுதுறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்துறேன். எழுதுறவங்க தான் நல்ல மனப்பாடம் பண்ண முடியும், நீங்க உங்க மைண்ட்ல நிற்கும். புக்கெல்லாம் இருந்தாலும் பக்கம் பக்கமா எழுதி கோடு போடுறேன் ஃபுல்லா. எனக்கு என்ன வார்த்தை புரியுமோ எல்லாத்தையும் எழுதி ஃபுல்லா கோடு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் நமக்கு மைண்ட்ல நிக்குது. ஜான் வெஸ்லி என்கிற இங்கிலாந்து தேசத்தை அசைத்த ஒரு தேவ மனிதன், அவருடைய குறிக்கோள் என்ன, லட்சியம் என்னன்னா, எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம். நம்பர் 1 அவர் சொல்றாரு, எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம். 2வது, யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களுக்கெல்லாம், யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களுக்கெல்லாம். 3வது, எந்த நேரமெல்லாம் முடியுமோ அந்த நேரமெல்லாம், எந்த நேரமெல்லாம் முடியுமோ அந்த நேரமெல்லாம், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம். 4வது, என்னென்ன வழிகளில் முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம். 5வது, என்னென்ன முறைகளில் முடியுமோ அந்த முறைகளில் எல்லாம். நீ செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய். இல்ல சொல்லாம ஒரு முறை சொல்லுங்க. நான் நீங்க எழுதியிருக்குது
எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம், நம்பர் 1. யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களுக்கெல்லாம், நம்பர் 2. எந்த நேரமெல்லாம் முடியுமோ அந்த நேரமெல்லாம், 3. எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம், 4. என்னென்ன வழிகளில் செய்யக்கூடுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம், 5. என்னென்ன முறைகளில் செய்யக்கூடுமோ அந்த முறைகளில் எல்லாம், 6. நான் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய்வேன். அப்படி எழுதிக்கங்க. இப்படி எழுதிக்கணும். நான் ஜான் வெஸ்லி சொன்னதை நான் சொல்ற மாதிரி எழுதிக்கணும். இதுதான் அவருடைய குறிக்கோளாம். இன்னொருக்க படிங்க பார்க்கலாம். எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம், யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களுக்கெல்லாம், எந்த நேரமெல்லாம் முடியுமோ அந்த நேரம், அது ராத்திரியோ பகலோ, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம், என்னென்ன வழிகளில் முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம், என்னென்ன முறைகளில் முடியுமோ அந்த முறைகளில் எல்லாம், நீ செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய். இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமா இருக்கும். இப்படி சேவை செய்கிறவர்களைத்தான் பரலோகம் பெரிய ஆளுன்னு சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு சேவை செய்வதை நாம் பெரிய ஆள் நினைக்கிறோம். எனக்கு ஒரு 10 பேர் என்ன அட்டன் பண்ணாங்கன்னா, என்ன ஒரு 4 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஆளு நான் நினைக்கிறேன் பொதுவா. ஆனா பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நான் எத்தனை பேருக்கு உதவி செய்யறேன், நான் எத்தனை பேருக்கு உதவியா இருக்கிறேன், நான் எத்தனை பேருக்கு சேவை செய்யறேன், எனக்கு எத்தனை பேர் சேவை செய்யறாங்க என்பதல்ல. உலகம் பார்க்கிறது பணம். ஓ, அவங்க வீட்டுல அவர் அம்பானியா, அவர் வீடு எத்தனை 1000 கோடி தெரியுமா, அவர் வீடு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா, 450 500 பேர் வேலை செய்யறாங்களாம் அவங்க வீட்டுல. அப்ப அவரை நம்ம பெரிய ஆள் தான் நினைக்கிறோம். புருனே நாட்டு சுல்தான், அவருக்கு எத்தனை கார் நிக்க தெரியுமா, எத்தனை கார் கோல்டு தெரியுமா. எதை வச்சு நம்ம பெரிய ஆள் நினைக்கிறப்போ, உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பணம், காரு, நகை, படிப்பு, பதவி, இதை வைத்து உலகம் ஒரு மனிதனை பெரியவன் எடை போடுகிறது. இந்த உலகத்தில் மதிப்பு இந்த அழிந்து போகிற பொருட்களை வைத்து. கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுங்க, நாம இந்த உலகத்துல வாழ போகல, இன்னொரு உலகத்துக்கு போக போகிறோம். அந்த உலகம் இத மதிக்கல, இத காலு கீழே வச்சிருக்கு பரலோகம். தங்கம் தரையில, தங்கம் இங்க, தங்கம் தலையில. இங்க தங்கம் தலையில இருக்கு, அங்க தங்கம் தரையில இருக்கு. இங்க மனுஷன் தலை மேல வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்க தரையில வச்சிருக்காரு. அந்த கண்ணோட்டம் நமக்கு வரணும். இங்கே எத்தனை பேர் எனக்கு சேவை செய்கிறார்களோ அதுதான் எனக்கு மதிப்பு. பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, நீ எத்தனை பேருக்கு சேவை செய்தாய். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், சொல்லுங்க, எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். பசியா இருந்தேன், இதெல்லாம் சேவை தானே. பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்து விசாரித்தீர்கள். காவலில் இருந்தேன். இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் பிறருக்கு நம்ம செய்யறது. நான் வியாதியாவும் இல்லை, எனக்கு எல்லாம் 118 ட்ரெஸ் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, நான் சிறைச்சாலைக்கு போகல, நான் வியாதியா இல்லை, என் வீட்டுல ஒரு குறை இல்லை, கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறாருப்பா. இது உலகத்துல தாங்க மதிப்பு. பரலோக மதிப்பு, எத்தனை பேருக்கு நீ வஸ்திரம் கொடுத்தாய், எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாய், எத்தனை பேருக்கு நீங்க சேவை செஞ்சீங்க, எத்தனை பேருக்கு நான் சேவை செஞ்சேன். அங்கதான் பரலோகம் நம்மளை பாராட்டுது. கை வச்சு ஒரு அலையில சொல்லாமா? அப்ப ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவங்க கேட்கிறாங்க, எப்போ நாங்க உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம்? என்ன பதில் சொன்னார் ஆண்டவர்? நாங்க எப்ப ஆண்டவரே உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தோம், நாங்க எப்ப ஆண்டவரே உங்களை ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தோம், நாங்க எப்ப உங்களை ஜெயில பார்த்தோம்? அவர் என்ன சொல்றாரு? இந்த சிறியவர்களாகிய இவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அத எனக்கே செஞ்சீங்க. தேவையுள்ள மக்களுக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் கர்த்தருக்கு செய்யறது. அப்ப இந்த கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். எவ்ரிடே லுக் ஃபார் an opportunity to be a blessing. ரொம்ப நாளா நம்ம சபையில ஜெபம் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, இந்த புக் எல்லாம் படிக்கல. ஆனா டெய்லி நம்ம இப்படி கையை உயர்த்தி டெய்லி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை யாருக்காகிலும் ஏதாவது விதத்துல எங்கேயாகிலும் எப்படியாகிலும் என்ன ஆசீர்வாதம் மாற்றும். இந்த ஜான் வெஸ்லி சொன்ன மாதிரி 6 விஷயம் சொல்லல, ஆனா நம்முடைய ஹார்ட் அப்படி ஆயிட்டு.
டெய்லி ஜெபம் பண்றோம். ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க பேச உதவி செய்தீங்களப்பா, இன்னைக்கு ஒருத்தர் நன்மை செய்ய உதவி செய்தீங்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.